ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், 9வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் 14வது வசனத்தை நான் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசிக்க விரும்புகிறேன். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமாக ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்குனேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராய் என் கைகளை உயர்த்தினேன். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆபிரகாமும் லோத்தும் 2 பேரும் ஒன்றாய் சேர்ந்து இருந்தார்கள். ஆனா ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருது. இந்த வாக்குவாதம் வந்த உடனே இவங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, நம்ம இப்ப பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல ஃபர்ஸ்ட் யார் செலக்ட் பண்ணான்னா லோத்து செலக்ட் பண்றான். சோதோமுக்கு போகிற அந்த வழியை அவன் செலக்ட் பண்ணி அந்த பக்கம் அவன் வலதுபுறத்துல போனா நான் இடதுபுறம் போறேன்னு சொல்லி 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. லோத்து சோதோமுடைய பட்டணத்துல போய் குடியிருக்கிறான். குடியிருந்து அங்கே எல்லா காரியத்தையும் பண்ணி இருக்கும் போது திடீரென்று அந்த சோதோம் கொமோரா அந்த பட்டணத்திற்கு விரோதமாக கிட்டத்தட்ட 5 ராஜாக்கள் பக்கத்துல அந்த ராஜாக்கள் அந்த பட்டணத்துல இருக்கிற பொருட்கள் ஆட்கள் எல்லாரையுமே அவங்க சூறையாடிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுடைய சகோதரன் அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் ஒரு யுத்த வீரன் அல்ல. நல்லா கவனிச்சுக்குங்க, அவன் ஒரு யுத்த வீரன் அல்ல. அவனிடத்துல படை தளபதிகளோ படை ஆட்களோ யாருமே இல்லை. ஆபிரகாம் ஒரு சாதாரணமான ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. அவன் ஒரு நல்ல விவசாயி, இல்லைன்னா ஒரு நல்ல ஆட்டு மந்தை மாட்டு மந்தைகளை வைத்திருக்கிறான். கொஞ்சம் வேலைக்காரர்களை வச்சிருக்கிறான், வேலைக்காரிகளை வச்சு அப்படி ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் இந்த ஆபிரகாம். ஆனா சோதோமா புடிச்சிட்டு போனது ராஜாக்கள். கிட்டத்தட்ட 4-5 ராஜாக்கள் சேர்ந்து அதை இப்ப சூறையாடிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நியூஸ் வந்த உடனே தன்னுடைய சகோதரன் அந்த இடத்துல சிறையாக்கப்பட்டு போய்விட்டான்ற செய்திய இருதயத்துல கேட்ட உடனே எப்படியாவது அந்த சகோதரனை மீட்டெடுக்கணும்னு முயற்சி எடுக்கிறான். முயற்சி எடுத்தாலும் இவங்கிட்ட எதுவுமே இல்லை, அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, அதற்கான ஆட்கள் இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, இந்த ஆபிரகாம் என்ன பண்ணாராமா, நீங்க அந்த 14ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம். 14வது வசனம், தன் சகோதரன் சிறையாக்க கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து, வெறும் 318 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு யுத்தத்துல எல்லாம் பழக்கம் இல்லை. ஆனா அத்தனை பேருடைய கையிலையும் ஆயுதத்தை கொடுத்து, அதான் நீ இருக்கிற இந்த பலத்தோடே போ, மீதியானியரை உன் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாருன்னு வாக்குத்தத்தம் இருக்குல்ல, இருக்கிற அந்த பலத்தோட, கொஞ்சம் பலம் தான் இருக்குது, ஆனா அந்த பலத்தோட அந்த ராஜாக்களுக்கு விரோதமாய் அவன் போனான். கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்ததுனால சகலத்தையும் திருப்பி கொண்டு, தன்னுடைய சகோதரன் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்த போது சோதோமுனுடைய ராஜா ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி ஜனங்களை எனக்கு கொடுத்துருங்க,
பொருட்களெல்லாம் நீங்க வச்சிருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் உன் பொருளுக்காக உன்னை காப்பாத்தல. என் சகோதரன் அங்க இருக்கிறான், நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, என்னை நீ ஐஸ்வர்யவான் ஆக்குறேன் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு வார் கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆபிரகாம் கெத்தா, என் ஆண்டவர் பெரியவர்னு, என் ஆண்டவர் தான் இதை ஜெயிக்கிறதுக்கு பலன் தந்தாரு, நான் 318 பேரை வச்சு ஒன்றும் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு மகிமை செலுத்திட்டு திரும்ப வர்றான். கவனிங்க, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தனக்கு முன்பாக ஒரு பெரிய தேவை இருக்குது, தனக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனா தனக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனைய மேற்கொள்றதற்கு கூடிய பெரிய பலன் அவனிடத்துல இல்லை, பெரிய பலன் அவனிடத்துல இல்லை. ஆனா இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தை, இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தை வச்சு வேதம் ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லுது, அந்த கொஞ்ச பலத்தை வச்சு இவன் ஆண்டவரை நம்பி போனா ஒரு மிகப்பெரிய விடுதலையை ஆண்டவர் அவனுக்கு தந்தார். நீங்க மிக கவனமாய் கவனிக்க வேண்டியது, இன்றைக்கு இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்லாததை யோசிச்சிட்டே இருப்பாங்க. எனக்கு எல்லாம் வந்தா நான் இந்த காரியத்தை செய்வேன், வரலன்னா நான் செய்ய மாட்டேன். பிரதர், உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொன்னா, நான் என்ன தொழில் ஆரம்பிக்கிறது, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு பணம் இருக்குதா, எனக்கு இடம் இருக்குதா, எனக்கு பேக்ரவுண்ட் இருக்குதா, இல்ல நீங்க ஏதாவது இப்படி செய்யலாமே, இப்படி செய்யறதுக்கு உங்களுக்கு அது இருக்கு சார், எங்களுக்கு எதுவுமே இல்லை, நாங்க இல்லாம எப்படி செய்ய முடியும்? ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், இருக்கிறத இருந்தாதான் நான் செய்வேன், இல்லைன்னா வந்தாதான் நான் செய்வேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுக்கு இருக்கிறத பெஸ்டா செய்ய, இருக்கிறதுல வச்சு பெஸ்டா பண்ணுங்க. அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு நம்புவார், ஆண்டவர் உங்களை நம்புவார். அது 10 தாலந்தோ 5 தாலந்தோ 2 தாலந்தோ 1 தாலந்தோ, ஆண்டவரை பொறுத்த அளவில் அதனுடைய பெருசு சின்னதுன்னெல்லாம் பார்க்கறது இல்லை, இருக்கிறத நீங்க பயன்படுத்திட்டீங்களான்னு மட்டும்தான் ஆண்டவர் பார்க்கிறார். பென்ஸ் பாஸ்டர் இடத்துல டிஜிஎஸ் ஐயா மாதிரி ஒரு பெரிய க்ரௌட்ல நீ ஏன் நடத்தல அப்படின்னு கேட்க மாட்டாரு. ஆனா பென்ஸ் பாஸ்டர்ட்ட நீ உனக்கு கொடுத்திருக்கிற இந்த காரியத்தை எல்லாம் வச்சு நீ ஏன் செய்யல, நான் தானே உனக்கு கொடுத்தேன்னு அந்த கணக்கை நான் தான் கொடுக்கணும். இல்ல அவர் டிஜிஎஸ் ஐயா மாதிரி எனக்கு பெரிய வசதிகளை கொடுங்க, எனக்கு பெரிய ஆள் பலத்தை கொடுங்க, எனக்கு அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு அது வரைக்கும் நான் எதையும் செய்ய மாட்டேன்னு அமைதியா உட்கார்ந்து இருப்பேனானால் என்ன ஆண்டவர் நம்பவே முடியாது. இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே கவனிங்க, நான் அந்த சின்ன திருச்சபையை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் பக்கத்துல வந்து கொண்டிருந்தாங்க. எனக்கு பொதுவாக இந்த வயசானவங்கள ரொம்ப பிடிக்கும், என்னமோ தெரியல, என்னையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தினது ஒரு வயதான அம்மா தான் நடத்தினாங்க. அதனால எப்போ பார்த்தாலுமே பெரியவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா சரி ஓகே, அந்த பெரியவர்களுக்காக ஓகே. எங்கள் திருச்சபையில் கூட, நம்ம திருச்சபையில் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த வயதான அம்மாங்களெல்லாம் ரொம்ப நேசிக்கிறதுனால ஓயாமல் அவங்க என்ன பார்த்துட்டாங்கன்னா என் கையை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து தான் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படி கேர் எடுக்கலாம் அப்படின்னு தோணும், அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு தோணும். அவங்களுடைய பிளஸ்ஸிங்கை எப்போவுமே அவங்க என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்றத நான் எப்போவுமே நினைப்பேன். எங்கள் வீட்டிலேயே இருந்த பாட்டிக்கிட்ட நான் அப்போவே ஆசீர்வாதத்தை வாங்குறதற்கு முயற்சி எடுத்தவன், பெருமைக்காக அல்ல, பொதுவாகவே அப்படி ஒரு நேச்சர் எனக்கு. பெரியவங்கள ஓகே ரைட்டு அப்படி பிடிக்கும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் எங்களுடைய அந்த திருச்சபையில் அந்த 20 பேர் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 ஒரு பாட்டி இங்கே வந்தாங்க. ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு கோர்வையா ஜெபம் பண்ண தெரியாது, அப்படியெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்தினுடைய இவ்வளவு வளர்ச்சிக்கு அந்த வயதான தாயார், இன்னைக்கு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க, மற்ற எல்லா தாயாருமே இறந்துட்டாங்க, எல்லாருமே இறந்துட்டாங்க. அவங்க ஒருத்தங்க தான் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய ஜெபம்தான் இன்னைக்கு இந்த ஊழியம் வளர்றதற்கு ஒரு காரணமாகவே இருந்துச்சு.
அவங்க கூட தான் நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுவேன். வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. வந்து அப்படியே முழங்கால் படிட்டு, அந்த 20 பேர் இருக்கும்போது நான் முழங்கால் படிட்டு ஏசப்பா அப்படின்னு கையை தூக்குனேன்னா அத்தனை பாட்டிங்களும் அப்படியே கையை தூக்கி ஏசப்பா அப்படின்னு. நான் அழுதா அவங்க அழுவாங்க, நான் சிரிச்சா அவங்க சிரிப்பாங்க, நான் வந்து என்ஜாய் பண்ணி அந்த வசனத்தில் அவங்க அப்படியே ரியாக்ஷன் பண்ணுவாங்க. நம்ப மாட்டீங்க, அந்த வயசான தாயாருங்க முழங்கால் படிட்டு அப்படியே கத்துவாங்க பாங்க, ஏசப்பா எங்க பாஸ்டர் நினைச்சிருங்க, ஏசப்பா ஏசப்பா எங்க பாஸ்டருக்கு கொடுங்க ஏசப்பா. அந்த அவங்க ஜெபம் பண்ண அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் என் காதுல தொனிச்சுட்டே இருக்குது. அவங்க யாருமே இன்னைக்கு இல்லை, பரலோகத்தில் அவங்க இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஆனா அவங்க ஜெபம் இன்னைக்கு இந்த ஊழியத்தை தாங்கிறத நான் பார்க்கிறேன். பாட்டிங்க தானே, அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களால ஜெபம் பண்ண முடியுமா? அவங்க அந்த ஓரத்தில் இருக்கட்டும். உண்மையிலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், அன்னைக்கு என் ஊழியத்தில் அந்த வயதான பாட்டிங்க தாங்க எனக்கு மிகப்பெரிய ஊழியத்தில் என்னை தாங்கினது. ஜெபத்தில் ஆர்மி மாதிரி அவங்க தான் எனக்கு ஆர்மி. நிறைய பேர் ரோட்டில் போகிறவங்க கூட சொல்லும்போது சொல்லுவாங்க, தாடிக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், அதான் 4 கிழவிங்களை வச்சு கொட்டடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. என் காதால கேட்டிருக்கிறேன். ஒருத்தர் சொல்கிறாரு வெளியில், தாடிக்காரன் என்ன பண்ணிட்டு போது அவன் 4 பாட்டிங்களை வச்சு கொட்டடிச்சிட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு. சே, அந்த 4 பாட்டிங்க இன்னைக்கு இந்த ஊழியத்திற்கு தூணாய் மாறிட்டாங்க. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, மகன் உங்ககிட்ட இல்லாததை நினைச்சு நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற, இல்லாததை நினைச்சு அது வரட்டும் நான் செய்யறேன், அது வரட்டும் செய்யறேன் அப்படி நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவரை பொறுத்த அளவுல இல்லாததை குறித்து ஆண்டவர் ஒரு நாள் பேச மாட்டாரு. ஆண்டவர் கிதியோனை பார்த்து கூட அதான் சொல்றாரு, நீ இருக்கிற இந்த பலத்தோடைய போ. அதை 4 பேர் கிண்டல் பண்ணலாம், நக்கல் பண்ணலாம், அதை குறிச்செல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நீ பெருசா பாடல்களா இருக்க வேண்டாம். கர்த்தர் மகிமைப்படுற அளவுக்கு உங்களால பாட முடியும்ல, ஆண்டவர் பிரியப்படுத்துற அளவுக்கு உங்களால பாட முடியும்ல, ஆண்டவரை பிரியப்படுத்துற அளவுக்கு உங்களால பிரசங்கம் பண்ண முடியும்ல, ஆண்டவரை பிரியப்படுத்துற அளவுக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியும்ல, ஜெபம் பண்ண தெரியும்ல. ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறாரு. நீங்க மற்றவங்க வந்து நம்முடைய ப்ரொஃபஷனல்ல பார்க்குறவங்க நம்ம வளர்ந்துட்டு இருக்கலாம். ஆனா ப்ரொஃபஷனல்ல பார்த்து யாருமே வந்து பெரிய காரியத்தை செய்யவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளையை செய்யவே முடியாது. உண்மையாய் மனசு விட்டு நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு இத்தனை நாட்கள் இந்த லாக்டவுன் இப்படி வரும், இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. யாருக்குமே தெரியாது. அதனால ஒரு ஆயத்தம் கூட இல்லை. ஒரே ஒரு கேமரா சர்ச்சில், ஒரே ஒரு கேமரா இருக்கு. நெட் வசதி கூட பெரிய வசதிகள் இல்லை. ஆனா உண்மையிலே மனசு பெருமைக்காக அல்ல, இந்த லாக்டவுன்ல எவ்வளவு ஊழியத்தை செய்ய முடியுமோ இருக்கிறத வச்சு பெஸ்டா அதனுடைய டிசைனு, அதனுடைய எடிட்டிங். என் கூட தம்பிங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அந்த தம்பிங்களோட சேர்ந்து ராத்திரி பகலா அந்த காரியத்தை எல்லாம் நானும் கூட இருந்து செய்கிறேன். இன்னும் பெஸ்டா பண்ண முடியுமா? ஐயோ டைம் ஆச்சே, கொஞ்ச நேரம் தூங்கலாமே, ஐயோ வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு நினைக்கிறத விட சரி கொஞ்சம் பெஸ்டா கொடுப்போம், இருக்கிறதுலையே பெஸ்டா ஏதாவது ஆண்டவருக்காக செய்ய முடியுமான்னு இப்போவும் என் மனசு துடிச்சிட்டு தான் இருக்குது. இந்த ஆலயத்தில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு, வாடகை இடமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் வாடகை இடத்துல போய் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறீங்க. இல்லை பிரதர், இந்த வாடகை இடத்துக்கு பெருசாலாம் செலவு பண்ணலை. இதில் போடப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் ஒன்று எங்கேயோ ஒரு இடத்துல செகண்ட்ஸாக கம்மியாக வாங்க, இல்லை அப்படின்னா காசு கம்மியானது. அதை கொண்டு இவ்வளோ பெஸ்ட்டாக செய்யணும்னு ஜெபம் பண்ணி செஞ்சுருக்கிறோம். இது எதுவும் பெருமைக்காக அல்ல, உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். வேற என்ன பிரகடனப்படுத்தணுன்றதுக்காக ப்ளீஸ் அப்படி சொல்லவே இல்லை. இந்த சர்ச்சில் இருக்கிற பேக்ரவுண்டு கூட பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லாமே செகண்ட் ஹேண்ட் பொருள் தான்.
எங்கேயோ ஒரு இடத்துல குப்பையில் கிடந்ததை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நல்லா பாலிஷ் பண்ணி தேய்ச்சி தம்பிங்களெல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சு ராத்திரி பகலா சர்ச்சில் இருக்கிற பிள்ளைகளோட சேர்ந்து, நம்ம உங்களுக்கு தெரியும் அப்படி செஞ்சது தாங்க இந்த பேக்ரவுண்டு. பெருசாக ஒன்றும் காசு செலவு பண்ணவே இல்லை. அப்போது இன்றைக்கி நிறைய பேர் வரட்டும், எனக்கு இந்த இதெல்லாம் வந்தால் தான் நான் செய்வேன், இது இருந்தால் தான் செய்வேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன். நான் தொழில் ஆரம்பிக்க போகிற எல்லாருக்குமே சொல்கிறேன், எனக்கு பணம் இருந்தால் நான் தொழில் ஆரம்பிச்சிருவேன். ஒரு 10 லட்சம் ரூபா இருந்தால் ஆரம்பிச்சிருவேன், 5 லட்சம் ரூபா இருந்தால் ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன், நீங்கள் பெரிய அளவில் சைன் பண்ணுற ஆள் இல்லை. உங்களுக்கு மண்டையில் மூளை ஒர்க் ஆகுதா, சரீரத்தில் பலன் இருக்குதா? ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள் பிஸ்னஸுடைய ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுடைய வேலை, அதற்கு அப்புறம் உங்களுடைய மூளை. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மணியே இல்லை. மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆரம்பிக்கணும்னு நினைக்காதீங்க. முதல்ல உங்களுடைய உழைப்பு, அதான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். உங்க மூளை, அதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ என்னுடைய ஊழியத்தில் நான் ரொம்ப அழகாய் கற்றுக்கொண்ட ஒன்று, அந்த பாட்டிகளை கூட நான் சும்மா விடலை. அடிக்கடி கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு ப்ரேயர் பண்ணி, அடுத்து கூப்பிட்டு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், 7 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர். அப்போ இந்த மாதிரி தான் இதை அவனு செஞ்சுட்டு இருப்போம். ஸோ அவங்க ஜபித்த ஜபத்தினால அந்த ஊழியம் வளர்ந்துட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.